இந்த ஸ்லோகம் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் இயற்றிய ஸ்ரீ ஞாச தசகத்தின் 7வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம தேசிகன் பெருமாளை பார்த்து சொல்ற விஷயம், இதுவரைக்கும் சொன்ன அனைத்து விஷயங்களும் அழகாக மீண்டும் ஒரு முறை சொல்கிறார். அதனால் ஒரு முறை இதுவரைக்கும் பார்த்ததை மீண்டும் ஒரு முறை அனுபவித்தே தீர வேண்டும் இந்த ஸ்லோகத்தில். அதாவது பெருமாளும் தாயாரும், அதாவது பெருமாள் திவ்ய தம்பதிகள் என்று சொல்றோமே, பெருமாளும் தாயார்களும் அவளோட கருணை நம்ம மேல வரணும் என்றால், அந்த கருணை நமக்கு கிட்ட வேண்டும், நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அதற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் நம்மையே அவர்களிடம் சமர்ப்பணம் செய்வது. நான் உன்னுடையவன், நான் உன்னவன், உனக்கே சொந்தமானவன், உன்னை தவிர நான் வேறு எதுவுமே கிடையாது, நீதான் நான், நான் தான் நீ. அப்படி இருக்கும் உன்னிடம் என்னையே சமர்ப்பணம் செய்கிறேன், என்னை காக்கும், என்னை ரட்சிக்கும் அந்த பொறுப்பு உன்னுடையது என்று மனமுருகி நம்ம பிரார்த்தனை செய்தோம் என்றால், நிச்சயமாக நம்ம அந்த மனமுருகி பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனை, அந்த நம்பிக்கை பொய்யாக கூடாது என்பதற்காகவே இறைவன் நமக்கு காட்சியளிப்பார், இறைவன் நம்மளுக்கு அருள் புரிவார் என்றே சொல்லணும். அப்படி அந்த இறைவனின் அருள் கிடைக்கணும், திவ்ய தம்பதிகளின் அந்த ஒரு அருள் நம்மளுக்கு கிடைக்கணும் என்றால், நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் சரணாகதி. நம்ம உலகத்தில் பல பேரை பல காரியங்களுக்காக நம்புகிறோம். இந்த காரியம் நடக்கணும் என்றால் என் நண்பன் இருக்கிறான், என் சொந்தக்காரன், என்னோட பந்துக்கள் இருக்கிறார்கள், எனக்கு தெரிந்த ஒரு நபர் இங்கே இருக்கிறார், அவர் எனக்காக இந்த காரியத்தை செய்து வைப்பார் என்று இந்த உலகத்தில் நம்மை போல இருக்கும் சாதாரண மனிதர்களை நம்ம நம்புகிறோம். நாமே ஒரு மனிதன், அதே மாதிரி பல மனிதர்களை நம்ம நம்புகிறோம். இப்படி சாதாரண மனிதர்கள் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கு என்றால், இந்த மனிதர்களையும் படைத்து, இந்த மூவுலகையும் 14 லோகங்களையும் படைத்து, அனைத்து புவனங்களுக்கும் அனைத்து பிரபஞ்சங்களுக்கும் இறைவனாக இருக்கும் அந்த ஒரு பகவான், அந்த ஒரு இறைவன், அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்க முடியாதா என்பதுதான் அழகான ஒரு கேள்வியாக இருக்கு. ஆனால் அவர் மேலே நம்பிக்கை வைத்து, என்னை அவர் காப்பார், என்னை காப்பதற்கு அவரை தவிர வேற யாருமே கிடையாது என்று அவர் மேலே பரிபூர்ணமாக முழுமையாக நம்ம நம்பிக்கை வைத்தோம் என்றால், நம் நம்பிக்கையை பொய்யாக்க கூடாது என்பதற்காக, நம்ம நம்பிக்கையை நிறைவேற்றுவதற்காகவே அந்த இறைவன் நம்மை ரட்சிப்பார் என்பதுதான் தேசிகனின் கருத்தாக இருக்கு. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இப்படி தனமும் தானமும் ஒருத்தர் பின் ஒருத்தராக சென்று விட்டார்கள். மீண்டும் ஒரு முறை காலடி சத்தம் கேட்கறதாம் இந்த ராஜாவுக்கு, சத்தியவிரதனுக்கு. சரி, மீண்டும் யாரோ வந்திருக்கார், அவரும் நம்ம ராஜ்யத்தை விட்டு போகிறார், அது யார் என்று பார்ப்போமே என்று திரும்பி பார்த்தால், அந்த முன்னாடி போன தனத்தை விட அவரை விடவும் அழகாக ஒரு சொரூபத்துடைய ஒரு நபர் வருகிறாராம் இந்த இடத்திற்கு. அப்படி அழகான ஒரு சுரூபம், ரொம்ப தேஜஸுடைய ஒளி பொருந்திய சுரூபத்தோட 4 திசைகளிலும் அவரோட ஒளி அப்படியே பரவிக்கொண்டே இருக்கான். அப்படி ஒரு பிரகாசமான சுரூபத்தோடையும், ரொம்ப ஒரு திவ்யமான ஆபரணங்கள், ரொம்ப திவ்யமான காஸ்ட்லியான ஆபரணங்களையும் போட்டுக்கொண்டு, ஒரு அழகான ஒரு ஆடை அணிந்து கொண்டு இந்த நபர் வராராம் அந்த ராஜாவை நோக்கி. நம்ம சத்தியவிரதன், இந்த அரசர்